நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ப்ராப்செல் வழங்கும் கனவிலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். ஒவ்வொருவருக்கும் நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். எங்கு நிலம் வாங்கலாம், எந்த மாதிரியான நிலங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும். அப்படியான உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி. வாங்க அவரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் மோகன்ராஜ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க சார். வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். இப்போ ஒவ்வொருத்தரும் நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருப்பாங்க. ஆனால் அதில் பத்திரப்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த லேண்டுக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பத்திரப்பதிவு அப்படிங்கிறது மிக அவசியமானது. அந்த பத்திரப்பதிவு பண்ணும்போது கவனிக்க வேண்டிய, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன சார்? அதாவது பத்திரப்பதிவுகளை பொறுத்த வரைக்கும் நிலம் விற்பவர், வாங்குபவர், அல்லது நிலம் விற்கக்கூடிய நிறுவனம், வாங்கக்கூடிய நிறுவனம், அல்லது தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள், இப்படி இருவருக்கும் இடைப்பட்ட அந்த டிரான்சாக்ஷன் இருக்கு பாருங்கள், கிரைய ஆவணம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன தொகைக்கு வாங்குகிறாங்களோ அதுக்கு வந்து பதிவு நிகராக டிரான்சாக்ஷன் ஆகணும். அதே போல் அதுக்கான முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் வந்து செலுத்தணும் பதிவு அலுவலகத்தில். அப்படி செலுத்தி பதிவு செய்ய வேண்டிய அந்த ஆவணத்தில் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியவைகள் எவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, விற்கிறாங்க இல்லையா, ஒரு நிறுவனமாக இருந்தால் அந்த விற்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பேரில் சொத்து இருந்ததுன்னா ஆர்ஓசி, ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸோட ரெக்கார்டு, அந்த டைரக்டருக்கு ரெசல்யூஷன், ஆல் டைரக்டர்ஸ் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்களா, அவருக்கு தான் அது உரிமை இருக்கிறதா. ஏன்னா உரிமை இல்லாமல் ஒரு நிறுவனத்தினுடைய சொத்தை போலியாக தனக்கு அதிகாரம் இருக்குதுங்கிற அடிப்படையில் ஒருவர் விற்று விடக்கூடாது. ஸோ அதை ரொம்ப தெளிவாக பார்க்கணும். தனிநபருக்கான சொத்தாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய அடையாளங்களை உறுதிப்படுத்திட்டு, அவருக்கு சொந்தமான சொத்தா, அவர் மட்டும் தனிநபர் சொத்தா, அல்லது கூட்டு சொத்தா, பூர்வீக சொத்தா, குடும்ப சொத்தா, உயில் மூலமாக வந்ததா, பகப்பிரிவினை மூலமாக வந்ததா, விடுதலை ஆவணம் மூலமாக வந்ததா, தான செட்டில்மெண்ட் மூலமாக வந்ததா, அல்லது பூர்வீக சொத்தாக இருப்பின் பட்டா மூலமாக வந்திருக்கிறதா, பட்டா மூலமாக வந்திருந்தால் அது பிரிபடாத பாகமா, கூட்டுப்பட்டாவா, தனிப்பட்டாவா, இப்படி பல விடயங்களை நம்ம அதை பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. சரி, இதையெல்லாம் பார்த்து முடித்ததுக்கு பிறகு அந்த ஆவணத்தில் குறிப்பிட வேண்டிய விஷயங்கள், வாங்குபவர் மற்றும் விற்பவருடைய முழு தகவல்கள் வித் ஆதார் நம்பர், ஃபோன் நம்பரோட மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கணும். இன்னும் கூடுதல் மதிப்பிற்கு உள்ள நிலங்களுக்கு பேன் எண் வந்து கட்டாயம், பேன் எண் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஆவணங்களில் வந்து இந்த சொத்து எனக்கு இந்த ஆவணத்தின் மூலமாக, இந்த பட்டாவின் மூலமாக வந்தது அப்படின்னு குறிப்பிடப்படுவோம். அது சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர்னு சொல்லுவோம், உட்பிரிவு எண், அதே போன்று 4 பக்க எல்லைகள், அந்த சொத்தினுடைய அளவுகள், விஸ்தீரணம், தீர்வை, இப்படி ஒருவேளை அனுமதி பெற்ற மனையாக இருந்தால் அந்த அனுமதி எண், இறுதி ஒப்புதல் எண், டிஎன் ரேராவனுடைய எண், இவையெல்லாம் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்க வேண்டும். இந்த விவரங்கள் எல்லாம் முந்தைய ஆவணங்களில் சரியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதா. ஏன்னா பேரண்ட் டாக்குமெண்ட்டில், தாய்ப்பத்திரம் என்று சொல்லக்கூடிய முந்தைய ஆவணங்களில் நீங்கள் என்ன தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த தகவல்கள் சரியாக அடுத்தடுத்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா. ஒருவேளை அதிலிருந்து பகுதி தான் நம்ம வாங்குகிறோம் சொன்னால் அந்த பகுதிக்கான சரியான 4 எல்லை விவரங்கள், அது குறித்த தகவல்கள், அளவுகள், இது எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு முறைக்கு 2 முறை பார்க்கணும். கட்டாயம் வில்லங்க சான்றிதழை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை இணையதளம் வாயிலாக பார்க்கணும். ஏன்னா இப்போ பதிவுத்துறையில் சமீப காலமாக உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமாக பதிவுத்துறையில் பணியாற்றவருடைய சொத்தை, அந்த பரிமாற்றமான தகவல்களை மறைத்து எந்த விதமான வில்லங்கமும் இல்லை, என்ட்ரிஸும் இல்லைன்னு சொல்லி ஒரு சொத்தை விற்பனை செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்லிங், ஒரு மோசடி நடந்தது. ஸோ அதனால் அது ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் வில்லங்க சான்றிதழ் பார்க்கணும். பட்டா, சிட்டா, அடங்கல், பதிவேடு உள்ளிட்ட விவரங்களையும், முந்தைய ஆவணங்களுடைய விவரங்களையும், ஒருவேளை அது பூர்வீக சொத்தாக இருந்து இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழின் அடிப்படையில் வந்திருக்குதுன்னு சொன்னால் அந்த வாரிசு சான்றிதழினுடைய மெய்த்தன்மையை பார்க்க வேண்டும், அந்த இறப்பு சான்றிதழுடைய மெய்த்தன்மையை பார்க்க வேண்டும். ஆள் மாறாட்டங்கள் ஏதும் நடந்து விடாமல் இருப்பதற்கு அவர்தான் சரியான நபரா, மோகன்ராஜ் தான் சரியான நபரா, ஹென்றி தான் சரியான நபரா என்று சொல்லி ஒரு முறைக்கு 2 முறை அந்த நிலங்களை, விற்பவர்களுடைய தகவல்களை சரியாக விசாரித்து தெல்ல தெளிவாக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பார்த்து வாங்குவது மிக மிக முக்கியம். அப்படி வாங்கினா மட்டும்தான் அது மனித வாழ்வியலில் அடிப்படை தேவைகளில் ஒன்றான அந்த நிலம் நமக்கு எதிர்கால வளமாக அமையும். இல்லைனா அதுவே நமக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும். ஏன்னு சொன்னால் உணவு அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான ரூபாய் தான், உடை என்பது 1000 கணக்கான ரூபாய் தான்.
ஆனால் இந்த சொத்து அப்படிங்கிறது தலைமுறைகளாக வாழப்போகின்ற ஒரு ஆஸ்தி. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே சம்பாதிக்கக்கூடிய பெரும் தொகையை அவன் கனவுகளோடு எதிர்கால சந்ததிக்கும் அந்த ஒரு கனவு இல்லத்தை, கனவு நிலத்தை, கனவு சொத்தை அவர்கள் அடைகிறார்கள் அப்படின்னும் பொழுது பெரும் தொகையை அதில் முதலீடு செய்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இது எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அவசர கோலத்தில் அள்ளி தெளிப்பார்கள் என்று சொல்லி கிராமத்தில் சொல்வார்கள். அப்படி அவசரப்பட்டு எந்த ஒரு நிலத்தையும் எந்த ஒரு சொத்தையும் வாங்கிவிடக்கூடாது. நிறுத்தி நிதானமாக கவனமுடன் வாங்குவது மிக நல்ல ஒரு தொடர்ந்து இதாக அமையும். ஒரு நேயர் இருக்காங்க. ராமச்சந்திரன் கோயம்புத்தூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார். ஹலோ சார். சார் இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்க. சந்தேகத்தை கேளுங்க சார். சார் அப்பாவுக்கு 2 ஒய்ஃபுங்க, புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு மொத்தம் அதில் 5 குழந்தை, இதில் 5 குழந்தைங்க. ரெண்டாவது சம்சாரத்து 4 பேர குழந்தைகளுக்கு எழுதி வச்சிருக்காரு பிரகாரம். ஹலோ சார் இணைப்பில் தான் இருக்கீங்க, கேளுங்க. எழுதி வச்சு அது உயில் பிரகாரம் எழுதி வச்சிருக்குது. 510 ஸ்கொயர், மொத்தம் 4.25 சென்ட் இடம், 510 ஸ்கொயர் ஃபீட் 2 குழந்தைகளுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, ரிலீஸ் டீட் கொடுத்துட்டாங்க. முதல் குடியில் இருக்கிறவங்க கேஸை போட்டு அவங்களுக்கு 28/12/98 செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அவங்க கோர்ட்ல போலி உயில்னு போட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரிஜினல்ல நம்ம கையில இருக்குதுங்க, எல்லா பேப்பரும் நம்ம கையில் இருக்கு. போட்டு கோர்ட்டுக்கு வர சொல்லி நான் கொரோனா டைம்ல போக முடியலைங்க. அப்புறமா தான் இந்த கேஸுக்கு நான் ஃபர்தரா போயிட்டு இருக்கிறேங்க. இதெல்லாம் ஏற்கனவே வாங்கிட்டாங்க. அந்த கோர்ட் ரெசிப்ட், ஆர்டர் காப்பி எல்லாமே இருக்குங்க. அப்ப இது வேற ஒரு 50 லட்சம், வேற ஒரு இது 510 ஸ்கொயர் ஃபீட் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு குடி இருக்கிற ஆளுக்கு வித்துட்டு 20 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க. 20 லட்சம் வாங்கி இப்ப அவர் இறந்து போயிட்டாரு. அந்த அம்மா எம்எல்ஏ கேஸ் போட்டிருக்கீங்க, பணம் எனக்கு ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன சார் வழி? இல்லை, இதுக்கு என்ன சார் வழி? இடியாப்ப சிக்கலாக நீங்கள் சொல்கிற கதைகள் இடியாப்ப சிக்கலாக இருக்கிறது. இதற்கு தீர்வு நீதிமன்றம் தான் உங்களுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்க முடியும். இயல்பாக உங்கள் தாத்தாவுக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய சுயசம்பாத்தியத்தை சொத்தை யார் ஒருவருக்கும் எழுதி வைக்கலாம். ஒருவேளை பூர்வீக சொத்தாக இருந்தால் முதல் மனைவி மற்றும் முதல் மனைவிக்கு பிறக்கக்கூடிய அந்த வாரிசுகள், அதே போன்று 2வது மனைவிக்கு உரிமை கிடையாது. உங்கள் தாத்தா மூலமாக பிள்ளைகள் பிறந்திருந்தால் அந்த பிள்ளைகளுக்கும் உரிமை வரும். மற்றபடி 2வது மனைவி பிள்ளைகளை நிறைய பேர் இப்போ அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அவங்க சேர்த்துக்கிறாங்க, மனைவி பிள்ளைகளெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்டால் அது உரிமையாக இருக்காது. உங்கள் தாத்தாவுக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக அவர் உயில் எழுதி வைக்கலாம், தான செட்டில்மெண்ட் எழுதி வைக்கலாம். அவருடைய சுய சம்பாத்தியத்தை சொத்தை பூர்வீக சொத்தாக இருந்து எந்த ஏற்பாடும் இல்லாத பட்சத்தில் அவர் எழுதி வச்சிருக்கிற அந்த உயிலே செல்லாது. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளை நீங்கள் நீதிமன்றம் மூலமாகத்தான் சரியாக தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சார். ஸோ அதனால் அது ப்ராப்பர்ட்டி பூர்வீக சொத்தா, தனி சொத்தா, சுயசம்பாத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கான ஒரு சரியான தீர்வு நீதிமன்றம் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அணுக வேண்டியது நீதிமன்றம் தான். நீதிமன்றத்தை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க ப்ராப்பராக உங்களுக்கு அதுக்கான தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். மற்றொரு காலர் இருக்காங்க. செந்தில்குமார் திருநெல்வேலியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார் சார், சொல்லுங்கள். ஹலோ. ஓகே சார், அவங்க இணைப்பில் ஏதோ தடங்கள் ஏற்பட்டிருக்கு சார். ஓகே, அந்த பத்திரப்பதிவு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம். ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி பத்திரப்பதிவில் என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ நான் பத்திரப்பதிவும் பண்ணிட்டேன். இப்போ நான் என் லேண்டில் வீடு கட்டணும்னா என்னென்ன அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கணும் சார்? சூப்பர் சார். அதாவது இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மனைகள் வெறும் பட்டா மனைகளாக இருக்குது, அனுமதியற்ற முறையில் வாங்கியிருப்பாங்க. சிலது ஆல்ரெடி டிடிசிபி, சிஎம்டிஏ இங்கே அதிகாரம் இங்கே அனுமதி வழங்கக்கூடிய அப்ரூவல் அத்தாரிட்டி சிஎம்டிஏன்னு சொல்லி சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குது. அது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். இதை தவிர்த்து மீதி, அதாவது இப்போ சிஎம்டிஏ 1189 சதுர கிலோமீட்டருக்கு தான் சிஎம்டிஏ அப்ரூவல் வழங்கும். அதர் தென் சிஎம்டிஏ டிடிசிபி, டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். அப்போது டிடிசிபிக்கு சில கமிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு கீழே அதிகாரத்தை அதாவது அனுமதி வழங்கக்கூடிய அதிகாரத்தை பகிர்ந்து
சிஎம்டிஏ லிமிட்டில் இருக்கிற பிடிஓ ஆஃபீஸ் இருக்குது, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ், ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில். அதே போன்று டிடிசிபிக்கு மாவட்ட அலுவலகங்கள் இருக்குது. அனைத்து மாவட்டங்கள்லேயும் டிடிசிபி அலுவலகம் இருக்குது. பல மாவட்டங்களில் எல்பிஏ அப்படின்னு சொல்லி லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி, உள்ளூர் திட்ட குழுமம் என்று சொல்லுவோம், அந்த எல்பிஏ செயல்படுகிறது. பல நகரங்களில் புதுநகர் வளர்ச்சி குழுமம், இப்போ உதாரணத்துக்கு மாமல்லபுரத்தில், காஞ்சிபுரத்தில், ஒசூரில், அப்புறம் குறிச்சியில், இந்த மாதிரி புதுநகர் வளர்ச்சி குழுமம் பல இடங்களில் செயல்படுது. இவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இவங்க காம்பிடென்ட் அத்தாரிட்டி, இவங்க துணை அதிகார குழுக்கள், இவங்க அதிகாரம் அனுமதி வழங்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள். ஸோ மனையை நம்ம வாங்கிட்டோம், அதில் 2500 சதுரடி பரப்பளவுக்கு மனை இருந்ததுன்னா நீங்கள் எந்த அதிகாரிங்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. 2500 சதுரடி பிளாட் ஏரியாவில் 3500 சதுரடி வரைக்கும் கட்டணம் கட்ட முடியும். தரைதளம் மற்றும் முதல் தரம் கிரவுண்ட் ப்ளஸ் 1 ஃப்ளோர் வரைக்கும் கட்டலாம். அதற்கு இன்ஸ்டன்ட் அப்ரூவல்னு சொல்லிட்டு உடனடி அனுமதி வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் இணையதளம் வாயிலாகவே சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லுவோம், ஒற்றை சாளர முறையில் அந்த மனை சம்பந்தமான விவரங்கள், நீங்கள் என்ன கட்டிட திட்ட அனுமதி வாங்க போகிறீங்களோ அது சம்மந்தமான வரைபடம் குறித்த விவரங்கள், அது சம்மந்தப்பட்ட பதிவு பெற்ற பொறியாளர்களுடைய கையொப்பத்தோடு நீங்கள் பதிவு செய்து அனுப்புனீங்கன்னா அது என்னென்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே அதை எடுத்துக்கிட்டு எவ்வளவு கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிறத ஆன்லைன்லேயே தெரிவிக்கும். நீங்கள் அந்த கட்டணத்தை செலுத்திட்டிங்கன்னா இணையதளம் வாயிலாகவே உங்களுக்கு அனுமதி கிடைச்சிடும், மிக விரைவாக கிடைக்கும். மற்ற அனுமதியை பற்றி பிறகு பார்க்கலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். மற்றொரு காலர் இருக்காங்க. ரவிச்சந்திரன் பெரம்பலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள். நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு 10 lakhs கொடுத்துருக்கேன். அந்த 10 lakhs அவரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காரு. அவருடைய அவரு மனைவி பேர்ல கொடுத்துருக்காங்க. அவர் இப்போ ரீஃபண்ட் பண்றதுக்கு அவரால் முடியல. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னுடைய நேம்ல அடமான பத்திரம் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அடமான பத்திரம் பண்ண முடியுமா என்னுடைய நேம்ல மட்டும்? இல்லை சார், உங்களுடைய கேள்வி எனக்கு சரியாக புரியல. உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொந்தமான நிலத்தை உங்களுக்கு அடமான பத்திரம் எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறாரா? அடமான பத்திரம் அவருக்கு உரிமையான சொத்தாக இருந்தால் உங்களுக்கு அடமான பத்திரம் எழுதி கொடுக்கலாம். இல்லை அவருடைய நண்பர்களுக்கோ அவருடைய குடும்பத்தாருக்கோ உறவுகளுக்கோ சொந்தமான சொத்தாக இருந்தால் சம்மந்தப்பட்ட உரிமையாளரை கொண்டு நீங்கள் அடமான கடன் பத்திரம் எழுதி பதிவு செஞ்சுக்கலாம். அதில் ஒரு பிரச்சனை இல்லையே சார். அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? இல்லை சார், அவங்களோட ப்ராப்பர்ட்டியில் அவங்களோட ஃப்ரெண்டு மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, அவங்க ஒய்ஃபோ யாரும் கையெழுத்து போடலை. அந்த அடமான பத்திரத்துக்கு வாங்கலாம். இல்லை, அதான் அவர் முழுவதுமாக சொத்துக்கு உரிமையானவராக இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா எத்தனை பேர் உரிமையானவர்களோ அத்தனை பேரும் தான் நீங்கள் கையெழுத்து போட முடியும், வாங்க முடியும். அவருக்கு ஒருவேளை அவர் பிரிபடாத பாகமாக இருந்தால் அவருக்கான உரிமையை மாத்திரம் ஒரு அடமானம் பிரிபடாத பாகமாகவே எழுதி கொடுக்கலாம். ஓகே ஓகே சார். அன்டிவைடட் ஷேர். இப்போ அதாவது ஒரு சொத்து 4 பேருக்கு உரிமை, இப்போ நம்ம 2 பேருக்கு உரிமையானதுன்னு வச்சுக்கலாம். நம்ம கடன் வாங்குறோன்னு சொன்னால் உங்களுக்கான பாகத்தை மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்க முடியும், விற்க முடியும். அது பிரிபடாத பாகமாக இருந்தால் பிரிபடாத பாகத்தை மட்டும்தான் நீங்கள் அடமானம் வைக்க முடியும். ஸோ 2 பேருக்கு ஒரே ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி, ஷெட்யூல்னு நம்ம சொத்து விவரத்தை 4 பக்க எல்லைகளை காட்டி தனியாக நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் நீங்கள் இண்டிவிஜுவலாக அதை செல் பண்ணலாம், கிஃப்ட் எழுதி வைக்கலாம், பவர் கொடுக்கலாம், ரிலீஸ் கொடுக்கலாம், வில் எழுதி வைக்கலாம், அடமானம் வாங்கலாம், லீஸ் எதை வேணாலும் செய்யலாம். உங்கள் சொத்தை, அது உங்கள் விருப்பம். எனக்கு பாத்தியப்பட்ட சொத்தை நீங்கள் விற்க முடியாது. உங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை தனி சொத்தாக இருந்தாலும் பண்ணலாம், கூட்டு சொத்தாக இருந்தால் பிரிபடாத பாகத்தை அடமானம் வைக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். நேயர்களே, ப்ராப்சல் வழங்கும் கனவிலம் நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. ப்ராப்சல் வழங்கும் கனவிலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. வீடு கட்டுறதுக்கு எங்கே இடம் வாங்கணும், பத்திரப்பதிவில் என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும், வீடு கட்டும்போது என்னென்ன அப்ரூவல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி சார்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசலாம். திருச்சியிலிருந்து இஸ்மாயில் இணைஞ்சிருக்காரு. இஸ்மாயில் வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம் இஸ்மாயில் சார், சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம் கிராமத்துல ஒரு இடம் வாங்கியிருக்கேன் சார். அது பேரூராட்சி சம்பந்தப்பட்டது. ஓகேங்க. அங்க இப்ப நம்ம வீடு கட்டுறதுக்கு 978 ஸ்கொயர் ஃபீட் இடம். அதுல நாங்க ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கோம் சார். சரிங்க சார். அப்புறம் நான் அது எப்படின்னா செல்ஃப் சர்டிஃபிகேட்ல போட்டு ஆன்லைன்லயே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்க சார். அங்கேயே அமௌண்ட் கட்ட எல்லாம் கட்டியாச்சு.
ஆமா, இப்ப வந்து அந்த பிரிவுக்கெல்லாம் பிக் பண்ணி அப்ரூவல் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அன்னையில இருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க சரிங்க சார். இன்ஜினியர் சைட்ல இருந்து. ஓகேங்க. ஆனா இப்ப வந்து பஞ்சாயத்துல இருந்து எம்பி லேண்டுக்குன்னு சொல்லி 4100 rupees, அப்புறம் கொடிநாள் காசுன்னு சொல்லி 10,700 கேக்குறாங்க. இது எந்த என்ன சார்ஜஸ் கேட்குறாங்க? எம்பி லேண்டுக்குன்னு சொல்லி 4,100 ரூபாய் சார். ஆமாம், வேக்கன் லேண்ட் டேக்ஸ் வந்து நீங்கள் காலி நிலத்துக்கான வரி கட்டி தான் சார் ஆகணும். நீங்கள் முன்னாடியே அது நிலம் அப்ரூவலாக இருந்தால் கட்ட வேண்டியதில்லை. நிலம் அப்ரூவலாக அன்அப்ரூவ்டு அது மனை உங்களுது லே அவுட். சார் நீங்கள் வாங்கின மனை அப்ரூவலா அன்அப்ரூவலா? 11,000 கேட்குறாங்க சார். நாங்கள் கேட்குறது புரியுதா உங்களுக்கு? உங்களோட மனை வந்து அனுமதி பெற்றதா, அனுமதி அன்அப்ரூவ்டா அப்ரூவ்டான்னு கேட்டேங்க சார். அப்ரூவல் ஆனால் நல்லதா சார்? ஏற்கனவே அந்த வீடு இருந்தோம்டாங்க சார். இல்லை சார், ஏற்கனவே அனுமதி பெற்ற மனையாக இருந்தால் நீங்கள் வாங்கும் பொழுதே நீங்கள் வந்து அவங்க டேக்ஸ் வேக்கன் லேண்ட் டேக்ஸ் எல்லாம் கட்டி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேக்கன் லேண்ட் டேக்ஸ் ஒருவேளை கட்டாமல் இருந்ததுன்னா, அரிய இருந்ததுன்னா, பெண்டிங் இருந்ததுன்னா அது என்ன இருக்கோ அதை கணக்கிட்டு நீங்கள் வேக்கன் லேண்ட் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அனுமதி என்பது அப்ரூவல் டிபார்ட்மெண்ட் கொடுக்கறது, வேக்கன் லேண்ட் டேக்ஸுங்கிறது லோக்கல் பாடி கொடுக்கறது சார். அதனால் நீங்கள் வேக்கன் லேண்ட் டேக்ஸ் அஃபிஷியலாக பே பண்ணி தான் ஆகணுங்க. சரி, ஓகேங்க சார். இப்போ இந்த கொடிநாள் காசுங்கிறது இருந்து வாங்கும்போது சொன்னாங்க நீங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதுக்கான அமௌண்ட் கேட்குறாங்க. அது இல்லை சார், வேக்கன் லேண்ட் டேக்ஸ் ஆல்ரெடி பெய்டு. நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா தேவையில்லை அப் டு டேட்டுக்கு. கட்டலைன்னு சொன்னால் நீங்கள் பே பண்ணணும். இன்னொரு சார்ஜஸ் சொன்னீங்க, என்ன சார்ஜஸ்? கொடிநாள் காசுன்னு சொல்லி கேட்குறாங்க சார். அது கட்டுமானத்துக்கு வந்து 1%. அது ஆன்லைன்லேயே கட்டியிருப்பீங்களே, தொழிலாளர் நல நிதி தானே? ஆமாங்க சார். உங்கள் கட்டுமான திட்ட மதிப்பில் 1% அது வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் ஒற்றை சாளர முறையில் திட்ட அனுமதி வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க. அதுலேயே நீங்கள் கட்டியிருப்பீங்க. அது கட்டியிருந்தால் கட்ட தேவையில்லை. கட்டலைன்னு சொன்னால் நீங்கள் 400 சதுரடிக்கு நீங்கள் என்ன ஒரு 4,000 to 5,000 தான் கட்ட வேண்டியது இருக்கும். உங்கள் திட்டத்தினுடைய மொத்த மதிப்பே 4 to 5 லட்சம் தான் வரும். அதுக்கு 1% கட்டணும். 4,000 to 5,000 ரூபாய் கட்டணும் சார். அது தொழிலாளர் நலநிதி வந்து அது கட்டுமான தொழிலாளர்களுக்கான நலநிதி, அது கட்டி தான் ஆகணும் 1%. ஓகேவா சார்? தேங்க்யூ. தொடர்ந்து பேசலாம் சார். மற்றொரு காலர் இருக்காங்க. தென்காசியிலிருந்து பிரபு இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் பிரபு சார், சொல்லுங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார், எங்க தாத்தா வந்து தூங்கிட்டு வந்து அவர் அனுபவிச்சு அவங்களோட அப்பா சார் புரியல. 50 சென்ட் வச்சிருந்தாரு சார். ஒரு 50 சென்ட்ல 25 சென்ட் எங்க அப்பா பேர்ல எழுதி வச்சிட்டாங்க எங்க தாத்தா. சரிங்க சார். அந்த 25 சென்ட் திறந்த எழுதி வச்சு அவரே ரத்து பண்ணிட்டாரு. 2007 எழுதி வச்சாரு, 2007 ரத்து பண்ணிட்டாரு. அன்கொடை உயிர் எழுதி வச்சிருந்தாங்களா? உயிர் சார், நன்கொடை ஏற்பாடு சார். நன்கொடை ஏற்பாடு சார். நன்கொடையா? நன்கொடையா? தானமா? ஓகே ஓகே. வட்டார வழக்கு மொழி டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்க முடியல. வாழ்த்துக்கள், சொல்லுங்க சார். அப்படி எழுதி வச்சு அவங்களே ரத்து பண்ணிட்டாரு. ரத்து பண்ணதா எங்களுக்கு எழுதி வச்சாரு. அது நாங்க லோனும் யூஸ் பண்ணிட்டோம், பட்டம் இது பண்ணிட்டோம், பட்டம் மாத்திட்டோம். சரிங்க. ஓகே சார். சார் அத்தைக்கு தானமா கொடுத்தது வந்து ஓகே இவர் பேர்ல எழுதி வச்சுட்டாங்களாமா? அவங்க இப்போ கேஸ் போட்டிருக்காங்களாமா சார்? ஓகே சார், ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலி நன்கொடையாக கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து தான் நன்கொடையாக ஆவணத்தை வந்து எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்தாச்சுன்னு சொன்னால் உடனடியாக அதனுடைய அனுபவம் வந்து யார் நன்கொடையை எழுதி வாங்குறாங்களோ அவங்க வசம் அது வந்துடும். அதன் பிறகு நீங்கள் அதுதான் சார் நன்கொடை யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க எழுதி கொடுத்த நிமிடத்திலிருந்தே எழுதி வாங்குறவங்களுக்கான அந்த அனுபவத்திலிருந்து எல்லாமே ரைட் அவங்களுக்கு வந்துடும். அதன் பிறகு நீங்கள் எழுதி கொடுக்குறவங்க ஒருவேளை சீனியர் சிட்டிசனாக இருந்து அவங்கள நீங்கள் கவனிக்கலைன்னு சொன்னால் அவங்க போய் ஆர்டிஓ கோர்ட்டில் கொடுத்து முறையாக அதை வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி அந்த ஆவணத்தை ரத்து பண்ணணும். அதை விடுத்து 2012க்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா தானத்தை எழுதி கொடுத்து அவங்களே போய் ரத்து பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலி எழுதி கொடுத்தவங்க எழுதி வாங்கினவங்க 2 பேரும் சேர்ந்து போய் ரத்து பண்ணியிருந்தால் அது வந்து செல்லும். சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடுச்சு. நீங்கள் தானத்தை எழுதி கொடுத்துட்டு நீங்களே போய் தானத்தை ரத்து பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது செல்லாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஆனால் தானமாக எழுதி கொடுக்கிறவர்கள் மூத்த குடிமக்களாக இருந்து சீனியர் சிட்டிசனாக இருந்து
அவர்கள் வந்து தானம் எழுதி கொடுக்கும் பொழுதே தன்னை வந்து அந்த தானம் எழுதி வாங்குகின்றவர்கள் தினந்தோறும் கவனித்துக் கொள்வார்கள், வயதான காலத்தில் தன்னை பார்த்துப்பாங்க, மருத்துவ உதவி செய்வாங்க, பராமரிப்பாங்கன்னு நம்பி தான் சொத்துக்களை வந்து எழுதி கொடுக்குறாங்க. அப்படி நிறைய பிள்ளைகள் உறவுகள் அந்த சொத்துக்களை எழுதி வாங்கிட்டு மூத்த குடிமக்களை கவனிக்காமல் விட்டுடுறாங்க. அப்படிங்கிறதுனால மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்து அப்படி அவங்க இன்னசென்ட்டாக புரியாமல் பிள்ளைகள் பேரில் உறவுகள் பேர் இருக்கிற பாசத்தில் நம்பிக்கையில் அந்த சொத்துக்களை எழுதி வச்சுருந்தாங்கன்னா கவனிக்காத பட்சத்தில் அவங்க ஆர்டிஓ கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த தானத்தை ரத்து செய்ய முடியும். அதை விட்டுட்டு தானே ரத்து பண்ணியிருந்தால் அது செல்லாதுன்னு ஏற்கனவே ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதை ரத்து பண்ணது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அவர் 3ஆம் நபருக்கு இன்னொரு நபருக்கு அந்த தானத்தை எழுதி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் கோர்ட் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. முடிவு வந்து நீதிமன்றம் தான் எடுக்கணும். நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன எதுவும் நடவடிக்கை எடுங்க சார். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மற்றொரு காலர் இருக்காங்க சார். ஒசூர்ல இருந்து ஆர்கே சாமி இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஓகே சார். ஓகே, சார் வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகத்தை சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சார் நான் ஆர்கே சாமி சார். அங்கே சார் ஒசூர் சார் பஞ்சாயத்தில் சார் 1 ஏக்கர் நிலம் சார். ஓகே, 1 ஏக்கர் நிலம் சார். அதுக்கு ரேடியஸ் மேல பண்றதுக்கு அவங்களுக்கு டேக்ஸ் இருக்கு. அவங்களுக்கு இலவசமா சார். அவங்க பத்திரப்பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும் சார்? இல்லை, என்ன அரசு வழிகாட்டி மதிப்பு, யாருக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறீங்க சார்? அதுக்கு சார் ரேடியஸ் மேல பத்திரப்பதிவு பண்றதுக்கு அது விவசாய நிலம் பஞ்சாயத்துல லேடிஸ் பேர் லேடிஸ் மேல புதுசா பண்ணும்போது எவ்வளவு செலவாகும் சார்? அதுக்கு டேக்ஸ் உண்டு சார். அதுக்கு எவ்வளவு செலவாகும் சார்? சொத்தினுடைய மதிப்பு 25,000க்குள்ளே இருந்ததுன்னா சார் முத்திரை தேர்வை 100% ஃப்ரீ. 25,000க்குள்ளே மதிப்பு இருந்ததுன்னா பதிவு கட்டணம் மட்டும் செலுத்தணும். ஒருவேளை 10 லட்சத்துக்குள்ளே மதிப்பு இருந்ததுன்னு சொன்னால் முத்திரை தேர்வை 7% கட்டணும். பதிவு கட்டணத்தில் மாத்திரம் 2% எக்ஸம்ஷன். பதிவு கட்டணம் 2% எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. 10 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா 7+2% கட்டாயம் நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும் சார். உங்கள் சொத்தினுடைய மதிப்பு என்ன சார்? இப்போ என்ன இருக்குது, உங்கள் சொத்தினுடைய மதிப்பு என்ன இருக்குங்க சார்? சார் சரியா கேட்கலைங்க. 1 ஏக்கர் சார் பஞ்சாயத்து சார். அவன் 5 லட்சம் சார். 5 லட்சம் மதிப்பு சார். 5 லட்சம் மதிப்புள்ள சொத்தை நீங்கள் பெண் பேரில் பண்ணுறீங்கன்னா 7% வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, 2% ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா போதுமானது சார். ஓகே சார், இந்த பதிவு கட்டணம்ங்கிறத பற்றி இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க. வங்கியிலிருந்து ஏலம் எடுக்கக்கூடிய நிலத்திற்கு 4% இருந்த பதிவு கட்டணத்தை இப்போ 2% குறைச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சார்? இல்லை, நீங்கள் இப்போது பேங்க் லோன் ஆக்ஷன் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும். முன்னாடிலாம் பேங்க் லோன் வந்து 100% வந்து நீங்கள் வெயிட் பண்ணி இருக்கிறவங்க. இப்போ விவசாய நிலம்லாம் இவர் சொன்னார் 5 லட்ச ரூபா மதிப்பு இருக்குன்னாரு. ஆனால் ஒசூரில் பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சபட்சம் 20 to 25 லட்சம் ரூபாய் சந்தை மதிப்பு இருக்கும். ஆனால் இதே நீங்கள் வங்கியிலேருந்து எடுக்கிறீங்கன்னா 25 லட்சத்துக்கு தான் எடுக்கணும். அப்போ 25 லட்சத்துக்கு எடுக்கும் பொழுது ப்ளஸ் 11%, 7% ஸ்டாம்ப் டியூட்டியும் 4% ஃபீஸும் 11% கட்டி எடுக்க வேண்டியது இருக்குது. அதை எடுத்ததுக்கப்புறம் வேறு யாருக்கோ ஒரு ஏற்பாடு ஆவணம் செய்யணும், அல்லது விற்கணும், ஏதோ ஒன்று செஞ்சு அதை நம்ம டெவலப்பராக இருந்தால் டெவலப் பண்ணி தேர்ட் பார்ட்டிக்கு சேல் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இதை வங்கியிலிருந்து ஏலம் எடுக்கக்கூடிய அந்த சொத்துக்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் மாத்திரம் ஒரு 2% எக்ஸம்ஷன் கொடுத்து லாஸ்ட் வீக் வந்து பதிவுத்துறை ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வங்கியிலேருந்து ஏலம் எடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 2% கூடுதலாக வந்து அவங்க இப்போ 1 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் 1,11 லட்ச ரூபா நம்ம இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும். இப்போ 2% கம்மியானதுனால ஒரு 2 லட்ச ரூபா அவங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அது வங்கியிலேருந்து ஏலம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக தான் இருக்கும். அந்த ஒரு திட்டத்தை அரசு கொண்டு வந்திருக்கிறது. இன்னொரு திட்டத்தை கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து பதிவு செய்த நாளில் இணையதளம் வாயிலாகவே இலவசமாக வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து ஆன்லைனில் ஈஸியாக பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு சொத்தை பதிவு பண்ணும்பொழுது அந்த பதிவு செய்கிறவங்க வந்து அவங்களுடைய மொபைல் எண்ணை, கைபேசி எண்ணை அதில் குறிப்பிட்டு தான் பதிவு செய்கிறோம். பதிவு செஞ்ச உடனே ஈவினிங் என்ன பண்ணுறாங்க, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க, இணையதள லிங்க், ஆன்லைன் லிங்க் அனுப்புகிறாங்க. அந்த ஆன்லைன் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம்னாவே நம்ம சொத்து சம்மந்தமான பரிவர்த்தனைகளும் அப்புறம் அதில் இருந்து அந்த ஈஸியாக ஃப்ரீயாக வில்லங்க சான்றிதழை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் ஏற்பாடு செய்து, அதுவும் இந்த கடந்த வாரத்தில் வந்து பதிவுத்துறை வந்து அறிவிப்பு கொடுத்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுவும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட சொத்து விவரங்களை
நீங்கள் டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஜோனை செலக்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி வில்லேஜ் அப்புறம் சர்வே நம்பர் இதெல்லாம் பார்த்து நீங்கள் போயிட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் அந்த நம்ம குறிப்பிட்டிருக்கிற மொபைல் எண்ணுக்கு ஒரு லிங்க் வந்து அது பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே போல் இந்த நன்னிலம்னு ஒரு திட்டம் இருக்குது. நேரம் இருக்குன்னா அதை பேசலாம். நன்னிலம் திட்டம், நன்னிலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து நிறைவு பகுதி வந்து அப்போ அடுத்த வாரம் அந்த நன்னிலத்தை வந்து நம்ம பேசுவோம். ஓகே சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். நிலம் வாங்கணும், எந்தெந்த இடத்துல நிலம் வாங்கணும், நிலம் வாங்கும்போது எந்த விஷயத்தை கவனிக்கணும், பத்திரப்பதிவு பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நன்றி சார். மகிழ்ச்சி சார். அதாவது பொதுமக்கள் கேட்குற அந்த கேள்விகளுக்கு மேலே இன்னும் நீங்கள் நிறைய பொதுமக்களுடைய கேள்விகளை வந்து உள்வாங்கிட்டு மிகுந்த ஆழமாக அவங்க என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, என்ன மாதிரி சந்தேகங்கள் இருக்கும், என்ன பிரச்சனைகள் இருக்கும், என்ன சிக்கல்கள் இருக்கும்னு புரிந்து கொண்டு பொதுமக்களுடைய ஒரு கேள்வியாக அவங்களுடைய இதாக நீங்களே வந்து ரெப்ரசன்டேட்டிவாக பிரதிநிதியாக பல கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி தரீங்க. இப்படி ஒரு நல்லதொரு வாய்ப்பினை பொதுமக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியும் நடத்துவதற்கு அனுமதித்து வாரந்தோறும் நடத்துறதுக்காக இந்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, ப்ராப்சல் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.